முட்டையை உடச்சி ஊற்றி இதில் கிண்ணத்தில் வச்சு கொஞ்சம் சுடு தண்ணியில் வச்சு இந்த கிண்ணத்தில் 3 முட்டையை உடச்சி ஊற்றி மஞ்சள் தூள் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சுடு தண்ணியில் வேக வச்சு எடுத்து இந்த முட்டை இப்படி ரெடி ஆச்சுன்ட்டு அதை பீஸாக தனியாக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நான் மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். இதை டிப் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ண பஜ்ஜி மாதிரி. இந்த மசாலாவில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா மிளகாத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சோண்டு கேசரி லைட்டாக கேசரி கூட போட்டிருக்கேன். போட்டு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் தூள் ஆகிடுச்சு, அது தனியாக வச்சுருக்கேன். இதுக்கு இந்த மாதிரி போட்டுக்கலான்னு நான் இங்கே எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு இப்போ நான் இதை டிப் பண்ணி போட்டுருக்கேன். இதில் பார்ப்பேன். முட்டையை ஒரே மாதிரி தானே ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி வேக வச்சுட்டு இந்த இது அரிசி மாவு மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மசாலாவில் ஆல்ரெடி எப்படின்னு சொல்லிவிட்டேன். நான் இங்கே ஃப்ரை பண்ண போட்டிருக்கேன். இது ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக இங்கே வெங்காயமும் காஞ்ச மிளகாய் பூண்டு போட்டு சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு ரெடி பண்ணணும்.